ஸோ 6 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஸ்டிச். நான் இன்க்ரீஸ் ஸ்டிச்ன்றது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஸ்டிச் போடுறதா இன்க்ரீஸ் ஸ்டிச்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டு வந்துருங்க. இப்போ நீங்கள் செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த இதில் ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ்னு நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வரணும் இந்த ரோ. இப்படி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. அடுத்த ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு 2 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு 3வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு 3வது ஸ்டிச்லையும் நீங்கள் இன்க்ரீஸ் கொடுத்துக்கணும். ஸோ இப்படி நீங்கள் இந்த ரோவை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு 3 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ், எப்படி 3 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ்ன்னு இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ என்னோட சைஸுக்கு இவ்வளோ பெரிய கண்ணு ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களோட பேட்டர்ன் வந்து என்னை விட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கண்ணோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அடுத்தடுத்த சர்க்கிளில் நாம் போட்டுட்டு போகணும். ஸோ உங்களுக்கு சர்க்கிள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிலனா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கண்ணில் வந்து நாம் கருவெளியே செய்யணும். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கருவெளியே செஞ்சுட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி இது போல் நீங்கள் 2 கண்ணையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடணும். அடுத்ததான் நாம் இதுக்கு மூக்கு செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் யான் எடுத்துக்கோங்க. 2 செயின் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு 6 சிங்கிள் crochet கொடுங்க. ஸோ 6 சிங்கிள் crochet. ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, 2வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ்ன்னு இந்த ரோவை நாம் கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ்ன்னு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரோக்காக இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். எப்படி? 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். எப்படி? 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே போல் தான் நம்ம அடுத்தடுத்த ரோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரப்போகிறோம். அடுத்தது 4 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அப்புறம் 5 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். உங்களுக்கு இன்னும் பெரிய மூக்கா வேணும்னா 6 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ்ன்னு நீங்கள் சைஸ் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்கொயரை பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மூக்கையும் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே போல் தான் நம்ம மூக்கு செய்யும் போதும் மூக்கு எனக்கு தேவையான சைஸ் செஞ்சுருக்கேன். உங்களோட ப்ராஜெக்ட் சின்னதாவோ இல்லை இதை விட பெருசாவோ இருந்துச்சுன்னா அந்த மூக்கோட பேட்டர்னை நான் சொல்கிறபடி இன்க்ரீஸாவோ இல்லை டிக்ரீஸாவோ நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம கொம்பு வைக்க போகிறோம். ஸோ கொம்பு ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஆறு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே.
ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான ஹைட், அந்த கொம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்தடுத்த ரோஸை நான் பண்ணிட்டு வர போறேன். ஸோ எப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நான் அடுத்தடுத்த ரோஸை வந்து பண்ணிட்டு வர போறேன். ஸோ உங்களுக்கு கொம்பு எந்த அளவுக்கு உயரமோ குட்டையாவோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுத்தையும் ஒரே சைஸ் செஞ்சிடக்கூடாது, ரெண்டுத்தையும் தனித்தனியான சைஸில் செய்யணும். ஸோ இப்படி எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் நான் 2 சைஸ் செஞ்சு வச்சுருக்கேன், ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும். ஸோ இதுக்குள்ளே நம்ம பாதி ஸ்டஃப் பண்ண போகிறோம். மீதி இடத்த வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறனால ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கண், மூக்கு, வாய் எல்லாம் நம்ம இந்த ஸ்கொயரில் வச்சு தைச்சிட்டு வர போகிறோம். இது போல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த ஒரு ஸ்டிச்சையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த கண் வந்து அப்படியே அந்த ஸ்கொயரில் வந்து பதிஞ்ச மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டாலும் அந்த இடத்துல கேப் விழுந்துடும், அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காது. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வரணும்னா கண் வந்து பதிஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கண்ணை நம்ம எப்படி தைச்சோமோ அதே போல் இன்னொரு கண்ணையும் நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பீக்கையும் நீங்கள் கண்ணை எப்படி தைச்சிட்டு வந்தீங்களோ அதே போல் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக தைக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் உள்ளார விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்து தைக்கணும். அடுத்ததா இதுக்கு வந்து நம்ம புருவத்தை தைக்க போகிறோம். ஸோ புருவத்தை நான் பண்ண மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லைனா புருவம் கொஞ்சம் மாறிச்சுனா கூட ஃபேஸோட அப்பியரன்ஸே நீட்டாக இல்லாமல் போயிடும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இந்த புருவம் தான். இந்த புருவத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ப்ராஜெக்டே சொதப்பின மாதிரி ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையும் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கொயரை வந்து இப்படி நம்ம மேலே வச்சு தைக்க போகிறோம். ஸோ அப்படி மேலே வச்சு தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கொம்பையும் நீங்கள் இப்படி பிடிச்சி ஒன்றா வச்சு தைச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு இந்த கொம்பு வந்து தைக்கிறதுக்கு வசதி வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த கொம்பை வந்து தைச்சிடணும். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொம்பு வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தைக்கணுன்றது தெரியும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த கொம்பை தைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஃபேஸ் ஸ்கொயரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தைச்சிருங்க. ஸோ இதுவும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு பர்பஸான ஒரு டாய் தான். ஸோ இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டாய் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷே தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம FB பேஜ்லையும் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேவ் நேச்சர்.